ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சண்டே அவுட்டிங் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்ன்றது சொல்லி பார்க்கலாம் வாங்க. அட பாவி பொசுக்குன்னு எருமாடுன்னு சொல்லிட்டேடா. அது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அதை போய் எருமாடா. எருமாடுக்கும் இப்படி இருக்கும், சாஞ்ச மாதிரி இருக்கும், இப்படி நேராக நிற்காது. கீழே வந்ததும் பாப்பாவோட கேப்பில் இருக்க கொம்பு பார்த்துட்டு கீழே இருக்கவங்க கிண்டல் பண்ணாங்க, மான் கொம்பான்னு. அதுக்கு ஜெய்குட்டி வந்து இது மான் கொம்பு இல்லை, எரும மாடு கொம்புன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிறோன்னா டெக்கத்லாண்டில் March 2 and 3 ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்கன்னு ஆடில் பார்த்தேன். ஸோ அதை போய் பார்க்கலாம்ட்டு 3 ஈவினிங் தான் எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு. 2 அன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், அதனால் 3 ஈவினிங் தான் போனோம். சரி சேல் முடிகிறப்ப போகிறோம், ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் வெளியே செம்ம கூட்டவங்க. கதவை மூடிட்டு 100 பேரை தான் உள்ளே அனுப்புவோன்ட்டு கதவை மூடிட்டு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. பாருங்கள், லைனில் நிற்கிறோம் நாங்கள். அவங்க குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் முன்னாடி போங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. ஏன்னா 100 பேர் உள்ளே போகும்போது இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு குழந்தைங்களை நசுக்கிடக்கூடாதுன்றதுக்காக. நாங்கள் முக்கியமாக ஷூஸ் வாங்க தான் போனோம். ஸோ ஷூ செக்ஷனில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு பார்க்க போனோம். அங்கே ஏதோ நீட்டாக இருந்தது. அதை பார்த்துட்டு பாப்பா இது என்னதுன்னு கேட்டால் அது பேர் எனக்கே தெரியல. கேட்டேன், நீ எதுவும் தெரியுமா, நீ ரொம்ப வாழுதனம் பண்ணா இப்படி வச்சு டப்பு டப்புன்னு அடிக்கிறதுக்கு அடிச்சிடலாமா? எனக்கு உண்மையாலுமே அது எதுக்குன்னு தெரியல. அது தெரியலன்றதுக்கு நான் எப்படிலாம் சமாளிக்கிறேன் பாருங்க உங்கள்கிட்ட. எதுக்கு அது? முதல்ல ஸ்கேட்டிங்கே நீ ஓட்டக்கூடாதான், கூட்டமாக இருக்கிறதால. எப்போ வந்தாலும் சைக்கிள் ஓட்டுறது, ஸ்கேட்டிங் ஓட்டுறதுன்னு இருப்பாங்க. இந்த வாட்டி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதால அதுக்கு அலோவ் பண்ணலன்னே பசங்க கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. அங்கே இருந்து ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர். அங்கே இருக்கவங்கலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரக்கிங் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போனதும் கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க, ஏன்னா அங்கே ஒரு ஹண்ட் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம். பசங்க என்னமோ கொஞ்சம் என்ஜாய் ஆகிட்டாங்க ஹண்ட்டு கிடச்சதும். எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எப்போயுமே சைக்கிள் ஸ்கேட்டிங் நினச்சிட்டு அவங்க பட்டு விளையாடி இருப்பாங்க. நான் பட்டு என்ன வாங்க வந்தனோ அதை பார்ப்பேன். இவங்க இதுக்குள்ளே போயிட்டு எங்கடா இதை பிச்சிருவாங்களோன்ற பயத்தில் இவங்களே பாதி நேரம் பார்த்துட்டு இருந்ததால் வாங்க வந்ததை கவனிக்க முடியல. சரின்ட்டு இந்த ட்ரக்கிங் ஏரியாலே என்னெல்லாம் இருக்குன்னு சுற்றி பார்த்தா பேக்ஸ் சூப்பராக இருந்தது, ட்ராவல் பேக் மாதிரி. சரி அதையாச்சும் வாங்கலாமான்னா அதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், வேண்டான்ட்டாரு. சரி ஓகே, குட்டியாக ஸ்டூல்ஸ் மாதிரி மடிச்சுட்டு வச்சுக்கிற மாதிரி அப்படியே இருக்கிறதே தெரியாத மாதிரி இருந்தது, அதை வாங்கலாமான்னு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு வெளியே வந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு இவங்க வந்து அடுத்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் ஜாலியாக ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்புறம் ஷூ பார்க்கலாம்னு போனோம். ஷூ எனக்கு சைஸ் கரெக்டாக இருக்குது, பட் மாடல் எனக்கு பிடிக்கல. மாடல் பிடிச்சிருக்கு, ஆனால் சைஸ் எனக்கு கிடைக்கல. ஆஃபர்ஸும் இல்லைன்றதால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து டேபிள் டென்னிஸ் பார்த்துட்டு விளையாடாமல் வருவாங்களா, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய குட்டி பையன் எனக்கு இந்த பெரிய காகுல்ஸ் வேணும், எனக்கு வாங்கி கொடுங்கன்னாரு. இதெல்லாம் பீச்சுக்குள்ளே போகிறவங்க தான் வந்து வாங்குவாங்க. விஜய் சேதுபதி படத்தில் பார்த்துருக்கல, அவர் பீச்சுக்குள்ளே போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்ப்பார்ல, அந்த மாதிரி நீ போகிறதுனா சொல்லி வாங்கி தரேன்னு சொன்னதும் நான் போக மாட்டேன்னு அவுத்து வச்சுட்டாரு. பட் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாப்பாவோட மூக்கு எப்படி காத்து போவோம். எங்க போக போற? கடலுக்குள்ள போக போறியா? போவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஃபிஷ் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு வருவீங்களா? நிஜமாவா? அடுத்து நாங்கள் போன பக்கம் ஜர்க்கின் இருக்கிற சைட் ஜர்க்கின்ஸ் வாங்கலாமான்னு பார்த்தோம். ஏன்னா ஆஃபர்ஸ் நிறைய அதில் தான் இருந்தது. நாங்கள் ஒரு 2 வாட்டர் பாட்டில் ஜர்க்கின் இதெல்லாம் வாங்கலான்ட்டு வாங்கினோம். பட் லைனில் பார்த்தோம், லைன் பயங்கரமாக பாம்பு வால் மாதிரி நீட்டிட்டு இருந்தது. இந்த பில்லு நம்ம போட்டு வாங்கிட்டு போகிறதுக்குள்ள போதும் நேரம் வேண்டாம் வச்சுட்டு ஜாலியாக கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்பின் அண்ட் பின் இருந்தது. சரி என்னோட லக் எவ்வளோ தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலான்னு ஸ்பின் பண்ணி பார்த்தா வாட்டர் பாட்டிலில் வந்து நின்றுச்சு. பரவாயில்ல, எனக்கு கூட ஏதோ லக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறி அப்படியே கீழே இறங்கி பைக் எடுத்துட்டோம். பைக்கில் வந்து இது மாதிரி ஸ்லைடில் ஏறி போகிற மாதிரி இருக்குது. பைக் ஸ்லைட் விடுது அப்படின்னு குட்டீஸும் நானும் ஜாலியாக கத்திக்கிட்டு வந்தோம். அப்புறம் வெளியே வந்தாச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வடைப்பாவு கடைக்கு நிறுத்திட்டு வடைப்பாவு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி எங்களோட ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்லேருந்து விடுபட்டு வெளியே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம்.
ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கினது இந்த வடைப்பாவ் தான். நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஆனால் என்னோடய குட்டீஸ் நம்பி எந்த கடைக்கு வேணால் போகலாம். காரம்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கடைசியில் பசங்க பெருசாக சாப்பிடல, நாங்கள் தான் அதை வந்து சாப்பிட்டோம். அந்த மேலே இருக்க பண்ணு மட்டும்தான் பசங்க சாப்பிட்டாங்க. நீங்களும் ஏதாவது வாங்க போயிட்டு பில் கவுண்டர் நீளமாக போகுதுன்னு எதுவும் வாங்காமல் வந்திருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.